அடிக்கிற புயல்ல ஒரு மரம் ஆடுற மாதிரியான வீடியோ வந்திருந்தது. அதுக்கு கீழே இருந்த ஒரு கமெண்ட்டை படிச்சு பார்த்தா, நானும் இந்த மரத்தை 2015 இருந்து பாக்குறேன், இன்னுமா இது ஆடுது? இன்னொருத்தர், ஹென்ஸ் பாகுபலி பாம் ட்ரீ பெண்டிங் டெக்னிக் இஸ் ட்ரூ. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மழையினால வீட்டுக்குள்ள வந்த எலி எப்படி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கு பாருங்க. மழைக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்டர்வியூல இவர் சொன்னதை கேட்டு, ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால், நேற்று இரவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தொடர்ந்து கைபேசியில தொடர்பு. மேயரே மிரண்டு போயிட்டாங்க. இது உலக நடிப்புடா சாமி. லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொன்னதும் வாங்கியிருக்காரு. அப்ப புரியல. தம்பி, ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ள வந்து சத்துக்கு கையை சவிக்கமா கேக்குறப்ப அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இது லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அதுக்கு இப்பதான் அர்த்தம் தெரியுது. பெய்யுற மலைக்கு கேட்டெல்லாம் உடைச்சிட்டு தண்ணி உள்ள வந்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க அந்த கேட்டு என்ன இது? ஒரு சொட்டு தண்ணியை உள்ள விடலங்க. ஏதோ டேம்ல தண்ணி தேக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. கேட்டை போட சொன்னா டேமை கட்டி வச்சிருக்காரு. வாட்டர் ப்ரூஃப் கேட், IP68 ரேட்டிங். ஒரு வேலை இருக்குமோ? தண்ணியில் நின்ன பைக்கை சாதாரணமா எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இந்த மாதிரி பாம்பு எம்பு ஒளிஞ்சிட்டு இருக்க போது சுத்தி முத்தி தண்ணி கட்டி இருக்கிறத வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. மழைநீர் சேகரிக்க ஆரம்பிக்கலாங்களா? வச்ச போர்டுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கு. வெள்ளத்துல ஒரு பாலம் இடிஞ்சதுனால அதுல போக முடியாத மக்கள் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு உடஞ்ச ரயில்வே ட்ராக் வழியா கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெள்ளத்திலையும் தலைவன் தண்ணி காலில் பற்றக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா கார் கதவை திறந்ததும் இந்த எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிடாதுன்னா அப்படின்னு எவனோ விளையாட்டா சொல்லியிருக்கான். அதை இவர் சீரியஸ் எடுத்துக்கிட்டு வண்டியை உள்ள இறக்கிட்டாரு. கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். நான் கூட வெளியே வரமாட்டாரோன்னு நினைச்சேன். மாசா வந்துட்டாரு. இங்க என்ன எழுதியிருக்கு? உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டுமனை, தூய்மையான குடியிருப்பு, 12 லட்சம் மட்டும்தான். ஃபுல்லா வாட்டர், சாக்கடை இருக்காது. பாருங்க, பக்கத்துல கருப்பட்டி காஃபி கடை, பழம் திருச்சல பழம் வாங்கிக்கலாம், ஹோட்டல் இருக்கு, போட் இருந்தா தண்ணியில போய்க்கலாம், வீட்டுக்கு போய்க்கலாம். இப்படியே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, பக்கத்துல பெட்ரோல் பங்கு, அப்படியே அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த இடம். பார்த்துங்க, 12 லட்சம் தான். உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டு மனை, தூய்மையான குடியிருப்பு. பார்த்துங்க, ஆல் தி பெஸ்ட் டு யூ. இதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, டே செலவே இல்லாம வீட்டை சுத்தி நீச்சக்குளம் அமைச்சு கொடுத்தா இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்கடா. நல்ல ஏரியாவை பார்த்து கட்ட சொன்னா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்க. மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதலையா வந்த வெள்ளத்தை சமாளிக்கவே முடியல. அதுல இதுங்க வேற எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஜாலியா ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் மெரினா பீச்சை பார்த்துருப்பீங்க. ஆனா அது
டேய் இங்க இருந்த பீச் எங்கடா? என் கிணத்தை காணோம், என் கிணத்தை காணோம், ஐயா என் கிணற காணோம், வட்ட கிணறு சார், வட்ட கிணறு, அது வத்தாத கிணறு, 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பனை மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. குளமாக்கி வச்சிருக்கீங்க. ஆத்தோரமா மீன் பிடிச்சுதான் பார்த்திருக்கேன். இவங்க என்ன ரோட்டோரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க? மேடம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலை, அந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தி தாண்ட பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? சரி தான் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியை பார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னதான் மழை முட்டி அளவு பெஞ்சாலும் இவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. பீச் வாலிபால் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புது கேம்? லேக் வாலிபாலா? பாசே அவங்க த்ரோ பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. வெள்ளம் வந்தா யார் ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ முதல்ல ரெடி ஆயிடுது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. யாராவது வாங்கடா, பசிக்குது. சார் ஆர்டர் இன்னும் வரல. இதோ வந்துட்டேன். கமெண்ட்ல சொமேட்டோ பாய் சார் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா? நீ தாண்டா எங்க ஃபுட்டே. வெள்ளத்தால நிறைஞ்சு வழியிற தண்ணிய எல்லாரும் வெளியேற்ற கஷ்டப்படும் போது இவரு அதை உள்ளே ஏத்திக்கிட்டாரு. அங்க விட்டு நம்ம பாத்துட்டு வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். கொஞ்சம் இரு. இந்த வெள்ளம் நம்மள என்ன பண்ணிடுன்னு வெளியே வந்தவங்க நிலைமை. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. போடுறா தம்பி பிரேக்க. சும்மா ஃபன்னா பார்த்த ஒரு மீம் தான் இது. பெருங்குளத்தூர் crocodile வாஸ் மிஸ்ஸிங். ஓ அந்த முதலையா? சரி அதுக்கு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லையாடா? எல்லாம் மீறி போறீங்கடா டேய். தலைவன் ஊர்லயே இல்லை, அப்புறம் எப்படி இது நடக்க சாத்தியம்? சப்போஸ் வெள்ளத்தப்போ யாராச்சும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது எப்படி நடக்கும்? இப்படிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். அதை வாழ்த்திட்டு போ, கெடுக்கிறாரு. என்னங்கடா கார் போற வழியில ஸ்பீட் போட்டெல்லாம் ஓட்டிட்டு போறீங்க? இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை சப்வே எல்லாம் குட்டி குளமா மாறிடுது. அதை பார்த்ததும் இவங்க சும்மா இருப்பாங்களா? குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மழை தண்ணியாவே மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, கூட சாக்கடை தண்ணியும்ல கலந்துருக்கும். என்னங்கடா ஆத்துல ஓடுற மீனெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சமையலுக்கு பிரச்சனையே இல்லை, இதை பிடிச்சி பொறிச்சிட்டு போயிடலாம். இம்பிட்டு தண்ணியில இவங்க மட்டும் எப்படி பைக் ஓட்டுறாங்கன்னு பார்த்தா, சென்னையில மழை பெய்யுதுன்னு கவலைப்படாதீங்க, உங்க வாகனம் பழுதாகிறதா ஒன்னும் கவலை இல்ல. சைலன்ஸ்ல இருந்து டைரக்டா பைப் போட்டு கனெக்ஷன் எடுத்துட்டாங்க. மிஷினை பயன்படுத்தி நீங்க இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணுமாலும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எம்பிட்டு தண்ணி இருந்தா என்ன, நாங்க போவோம். அப்படிதான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்பெல்லாம் முதலைங்களை ஜூல பாக்குறதை விட ரோட்ல தான் அதிகமா பாக்குறேன்.
நைட்டெல்லாம் மழை பெஞ்சுதே, தண்ணி எம்பிட்டு இருக்கும் பார்க்கலான்னு கதவை திறந்தா அங்கேயாவது முட்டளவு தண்ணி, இங்க இடுப்பளவு தண்ணியும் பொருட்படுத்தாம விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மிஜாப் புயலோட மைண்ட் வாய்ஸ், எல்லாருக்கும் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அதை இயற்கையை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்குன்னு பாருங்க. சிலர்லாம் வெள்ள நிரம்பி ஓடினாலும் அதை ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற சௌரியமே கிராம இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். புயலப்போ முழு சென்னையை இப்படிதான் காட்சி அளிச்சிருந்தது. இந்த புயல் பண்ண சம்பவத்துக்குள்ள இந்த மகேந்திரா தார் பண்ண அட்ராசிட்டி இருக்கே. சென்னையில் போகிறதுக்கு கார் பைக் வாங்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு போட் வாங்கியே ஆகணும். புயல்ல கார் முங்காம இருக்க இவர் பண்ண ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு தூக்குனாரு அதான் தெரியல. இது ஏதோ டேம் நிறைஞ்சு தண்ணி விழுறதா நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா அந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சு டிவைடரை தாண்டி விழுது. ஒருத்தன் டேம் நேம் கேட்டிருக்கான். அதுக்கு சென்னை பாலாறு இந்தியன் ஆயில் டேம். இந்த வெள்ளத்தை வச்சு இவங்க பண்ற கண்டென்ட் இருக்கே. என்னப்பா சைட மட்டும் வந்துச்சா? மீனும் பக்கம் தான் பாதி இதே கூட கொஞ்சம் போன சேதப்பட்டிக்கு. அப்படியே சொல்லிட்டு நீ எங்க போனா? நான் இப்படி தாம்பரம் போனேன்னா நானும் அங்கிருந்தான் வரேன். இப்படியே குச்சினா அங்க போயிடலாம். பஸ் வராதா? இதான் ஈஸியான ரோட்டு, 10 நிமிஷத்துல போயிடலாம். பஸ்லாம் வராது. அப்படியா சொல்றா? சட்டை போட்டுன்னு போ, நானும் போயிடுறேன். கேன பையன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிறான். சரி நம்மளும் தாம்பரத்துக்கு போ. எப்படி வெள்ளத்தை எதிர்கொள்றதுன்னு இனி நம்மளும் இந்த ஜுகான்ஸ் ஐடியாவை கத்துக்கிட்டா தான் உண்டு. கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா, இது ஏதோ ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேஷ் நினைப்பீங்க. அதான் இல்ல, இது குஜராத்ல நவம்பர் 26 நடந்த சம்பவம் தான். அன்னைக்கு குஜராத்தே பனிமலையில மூழ்கி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.